பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஆசீர்வாதம் என்றால் என்ன? என கண்பானவர்களே, நிரம்ப ஞானத்தை பெற்ற ஒரு மனிதன் சொல்லுகிறான். என்ன சொல்றானா? ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாங்கிறான், தரித்திரமும் எனக்கு வேண்டாங்கிறான். எனக்கு அன்னன்னைக்குரியதை கொடுங்க, அதுதான் ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அப்படித்தான் கொடுத்தார். தினந்தோறும் மன்னாவை கொடுத்தார், காலைதோறும் அந்த கிருபையை கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு இருக்கிறது எது ஆசீர்வாதம் நினைக்கிறோம்? எல்லா வசதியும் இருந்தால் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைங்க, ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? தினந்தோறும் குறைவில்லாமல் அன்றன்றுள்ள பாடுகள், அதை கர்த்தர் நடத்துகிறாரா? அது போதும். எனக்கு அன்பார்களே, உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து மறுபடியும் ஒரு வார்த்தையை திருப்புங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 7வது 8வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்படி எல்லாம் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுவோமா? ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பற்றாத நதியாக பாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பற்றாத நதியாக பாரும் போதகரே. வறுமையா போதகனே, வறுமையா போதகனே, பற்றாத ஜீவ நதியாக, பற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பற்றாத நதியாக பாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பற்றாத நதியாக பாரும் போதகரே. கணுக்காலளவு போதாதையா, உலகாலளவு போதாதையா. கணுக்காலளவு போதாதையா, உலகாலளவு போதாதையா. கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகனே, வறுமையா போதகனே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக பாரும் போதகரே.
போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, அத செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. மறுமையா போதகனே, மறுமையா போதகனே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகனே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத வாரும் போதகனே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. சாலமோன் ஞானி பார்க்காத ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா அவர் என்ன செய்தாரா, எனக்கு அன்பானவர்களே ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தை திருப்பியிருப்பீங்க, இங்கே வாசிக்க சொல்றேன். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். யாரு கேட்கிறவர்? யாரு? சாலமோன் ஞானி. என்ன கேட்கிறாரு? 2 மனு. யார்கிட்ட கேட்கிறாரு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். 2 மனு உம்மிடத்தில் கேட்பேன், நான் மரிக்கும் நான் சாகிற வரைக்கும் அதை எனக்கு மறக்காம என்ன செய்யணும்? தரணும். மாயையையும். முதலாவது கேட்கிறார் மாயை, இன்னொன்னு பொய் வசனிப்பு. எனக்கு என்ன செய்யாதீங்க? தூரப்படுத்துங்க. தரித்திரத்தையும் கொடுத்துடாதீங்க, ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதீங்க. ஏன்னா நான் பரிபூரண அடைஞ்சிட்டா தேவனை மறந்துடுவோம். ஏன்னா உபாகமம் 28:47 பார்க்கிறோம், சகலமும் பரிபூரணமாய் இருக்கும் போது மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனதின் நிமித்தம் சகலமும் குறைவுபடுகிறது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஏன்னா நம்ம பார்த்து சொல்றாரு, உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க, இருக்கிற இடத்துக்காக என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்கிறார். மத்தேயு 10:29 சொல்றாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலாம் குருவி விற்கிறத பார்த்துருக்கீங்களே, அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவுடைய சித்தம் இல்லாம தரையில விழாது, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் யாரு? விசேஷித்தவர்கள். குருவிக்கு இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையில் இருக்கா? ஏன்னா ஆசீர்வாதம்னா என்னன்னே நமக்கு விளங்கலைங்க. கேரளாவில் கொண்டப்பிரஸ் என்கிற ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஒரு ஆசை வந்துச்சு அவனுக்கு. ஏன்னா கேரளாவில் மரங்கள் நிறைஞ்ச இடம். ஆகையினால அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அவன் கொச்சி பகுதியில் வாழ்ந்து வந்ததுனால அந்த பகுதியை அரசாண்டான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இந்த சரித்திரம் சொல்லுகிற அந்த கொண்டப்பிரஸ் மன்னனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அழகான மரத்தினால ஒரு மாளிகை கட்டி அதில் குடியிருக்கணும். ஒருவேளை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை படிச்சிருப்பானா என்னமோ எனக்கு தெரியாது. ஏன்னா தாவீதுக்கு ஆண்டவர் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் என்ன செய்தார்? வாசம் பண்ண வைத்தார். இவனுக்கு அந்த ஆசை வந்துச்சு, மரத்தால் வீடு கட்டி அதில் பெரிய குடியிருக்கணும், அழகான வீடு கட்டி குடியிருக்கணும் ஆசை வந்துச்சு. அதுக்கு ஒரு நல்ல தச்சர் வேணும் அப்படின்னு தன்னுடைய ஜனங்கள் இடத்துல சொல்ல, அவங்க சொன்னாங்க, இஸ்ரவேலில் தான் தச்சர்கள் நிறையா உண்டு, ஆகையினால நாங்கள் போய் அவனை கண்டுபிடிச்சிட்டு வரோம் அப்படின்னு போகிறாங்க.
அந்த நேரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த நேரம், தோமா ஆண்டவரே அப்படின்னு கதறிட்டு தான் சொல்ல. அது வரைக்கும் ஆண்டவர் விட்டு போனவன் அவருக்கு அர்ப்பணித்து வந்தபோது அவனை கையை காட்டினாங்க. உடனே தோமா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த கொண்டப்பிரஸ் மன்னன் இடத்துல வந்தான். இந்த கொண்டப்பிரஸ் மன்னன் சொன்னால், உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தாரேன், எவ்வளவு பணம் வேணுமோ வாங்கிக்கோ, ஆனால் நான் விரும்புகிறபடி ஒரு அழகான மாளிகையை நீ என்ன செய்யணும், மரத்தால் கட்டணும்னா. சரின்னு வந்தவர் எல்லா வசதிகளும் கொடுத்தார். 1 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, பல வருஷங்களாக அதுக்கு ரிப்போர்ட் கிடைக்கல. மன்னன் கேட்டால் என்ன ஆச்சு, கட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ வர முடியாது, அப்போ வர முடியாது, பல சாக்குகளை சொல்லி தள்ளி வச்சார். ஒரு நாள் கழுத்து முடியாது, நான் அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு மன்னன் வந்தான். அப்போ அவர் கூட்டிகிட்டு போய் காமிச்சார். திக்கற்ற பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள், அதெல்லாம் வைத்து உருவாக்கி இருந்த ஒரு பெரிய இடத்தை காண்பித்தார். அவர் கேட்டார், டேய் நான் இதையா கேட்டேன், எனக்கு வசிக்க போகிற மாளிகை எங்கப்பா, இங்கே நீ இதை கட்டினா தான் அங்கே உனக்கு இதை விட ஒரு பெரிய மாளிகை கர்த்தர் வைத்திருப்பார்னா. இதை அறிந்த கொண்டப்பிரஸ் மன்னன் சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்மலை சரித்திரம் சொல்லுகிறது. அன்றைக்கு கொண்டப்பிரஸ் மன்னன் ஏற்றுக்கொண்டதுனால இந்த பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கக்கூடாது, பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் என்று அறிந்து கொண்டான். அன்றைக்கு அவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு சொல்கிறேன், ஆசீர்வாதம்னா எது நமக்கு தெரியணும். அதனால தான் மோசே ஒரு காலத்தில் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று படம் சடப்பட்டு வளர்ந்தவன். ஆனால் விசுவாசத்தில் பெரியவனான போது என்ன செய்தான்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே மோசே குறித்து நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தி 24 தான் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, வயதுல பெரியவனான போது இல்ல, எதுல? விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் முதலாவது அவன் வெறுத்தது என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை, பெருமையை, பேரை. இன்னைக்கு அநேகருக்கு அதுதான் முக்கியம். என் பேர் இருக்கா, என் பேர் இருக்கா. ஐயா, நாம பாடும்போது எல்லாம் பாடுறோம். என்ன பாடுறோம்? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு எங்க உண்டு? பரலோகத்தில் உண்டு. ஆனா இங்கதான் நமக்கு பேர் வேணும். எனக்கு அன்பாலே பேரு 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 கடைசியில் பேர் என்ன செய்யுது? துன்மார்க்கன் போக்குவரத்துமாய் இருந்த துன்மார்க்கன் அவன் என்ன செய்ய சபைக்கு போக்குவரத்துமாய் இருக்கிற துன்மார்க்கனை கண்டே அவனுடைய பேர் மறக்கப்பட்டு போனதான். எனக்கு அன்பாலே அநேக நேரங்களில் நமக்கு ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கிறது விளங்கலை. அதுதான் காரியம். ஆசீர்வாதம் உடனே அளவுக்கு மேலே வந்தாலும் ஆபத்து. ஏன்னா ஒரு சின்ன கதை உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளையிலேருந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. மைதாஸ் என்று ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை? நான் தொட்டதெல்லாம் என்ன ஆயிரணும்? பொன்னாயிரணும். இறைவன் கேட்டார், எப்பா நல்லா யோசனை பண்ணி கேளுப்பா, தொட்டதெல்லாம் பொன்னாயிரணுமா, கொஞ்சம் யோசனை பண்ணி கேளுன்னார். அவன் சொன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. நாங்க இந்த உலகத்துல எனக்கு என்ன செய்யணும்? பொருள் வேணியா. நான் தொட்டதெல்லாம் பொண்ணாலும் பெரிய ஆளா இருக்கணும், எதுனாலும் சரி பொண்ணுதான் இருக்கணும்னா. இறைவன் மறுபடியும் கேட்டார், அகைன் அண்ட் அகைன் ஐ எம் ஆஸ்கிங் டு யூ, இஃப் யூ நீட் அ கேர்ள், உனக்கு தங்கமா வேணும். ஆமா, தொட்டதெல்லாம் பொண்ணாயிரணும். சரி போ, கொடுத்துட்டேன்ட்டார். வீட்டுக்கு வந்தான், செடியை தொட்டான், செவத்தை தொட்டான், கேட்டை தொட்டான். செவர் பொண்ணாச்சு, எப்படி பாதுகாக்கிறது? செங்கல்ல கட்டினாலே உருவிட்டு போயிடான், இடிச்சு போடுறதுக்குள்ள. சாதாரணமாக ஒரு 2 கம்பியை ரோட்டில் ஓட்டுருங்க, அடுத்த நாள் தூக்கிட்டு போயிடுவான். இங்கே கேட்ட பொண்ணு, செவரு பொண்ணு, அவன் தொடுற இடமெல்லாம் பொண்ணு. என்ன செய்வான்? எதை பாதுகாப்பான்? வந்து செக்கப் பண்ணி பார்த்தான், போய் செவத்தை தொட்டான், செடியை தொட்டான், கதவை தொட்டான், எல்லாம் பொண்ணாயிருச்சு.
கடைசியில் களைச்சு போனான். செக்கப் பண்ணதில் பிள்ளைய கூட்டான், ஏம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமான்னா. பிள்ளை தண்ணி கொண்டாந்தா. இவன் சொம்பை தொட்டான். சொம்பு என்ன ஆயிடுச்சு? பொண்ணாயிருச்சு. உள்ளே இருந்த தண்ணியும் தங்க கட்டி ஆயிடுச்சு. ஐயோ தாகத்தில் ஐயோன்னு கதறி பிள்ளைய தொட்டான். பிள்ளை என்ன ஆயிட்டா? சிலை ஆயிட்டா, பொற்சிலை ஆயிட்டா. என் மகளே அப்படின்னு சொல்லி அழுதான். அங்கேருந்து மனைவி, என்னங்க பிள்ளைய எப்படி ஆக்கிவிட்டீங்களா? மனைவியை தொட்டான். அவளும் என்ன ஆயிட்டா? சிலையாகி போனான். என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பார்களே, அதனால தான் ஒரு பழைய பாட்டு உண்டு, எல்லாருக்கும் தெரியும். என்ன ஆசை இயேசுவே, 2 வரம் கேட்கிறேன். என்ன ஆசை இயேசுவே, 2 வரம் கேட்கிறேன். மறக்காமல் எனக்கு அதை தந்திட வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். என் படியை அளந்து போஷியும், என் படியை அளந்து போஷியும். என் ஆசை இயேசுவே, 2 வரம் கேட்கிறேன். என் ஆசை இயேசுவே, 2 வரம் கேட்கிறேன். மறக்காமல் எனக்கு அதை தந்திட வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். என் படியை அளந்து போஷியோ. பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேதுருவை, பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேதுருவை மறுபடியும் நான் நினைத்து பார்க்கிறேன். பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேதுருவை, பரிபூர்ணம் அடைவதினால் மறுதலித்த பேதுருவை மறுபடியும் நான் நினைத்து பார்க்கிறேன். வெள்ளிக்காசு 30 வேண்டி நின்ற யூதாஸ், வெள்ளிக்காசு 30 வேண்டி நின்ற யூதாஸ் கதையல்ல ஆனதென்று கலங்கி நிற்கிறேன். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். என் படியை அளந்து போஷியோ, என் படியை அளந்து போஷியோ. என் ஆசை இயேசுவே, 2 வரம் கேட்கிறேன். என் ஆசை இயேசுவே, 2 வரம் கேட்கிறேன். மறக்காமல் எனக்கு அதை தந்திட வேண்டும். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். ஐஸ்வர்யம் வேண்டாம், தரித்திரமும் வேண்டாம். என் படியை அளந்து போஷியோ, என் படியை அளந்து போஷியோ. என் படியை அளந்து என்னை போஷியோ. எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதம் அளவோடு இருந்தால் சந்தோஷம். அளவுக்கு மிஞ்சினா நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் 27:6-7 திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிக்கிறான், பசித்தவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். நிறைய வந்துருச்சுன்னா தேன் கூட்ட கூட மிதிக்க சொல்லும். ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியணுங்க. அநேகருக்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை எது ஆசீர்வாதம்னு விளங்கலை. அதனால தான் இந்த உலகத்தில் வாழும்போது ஏகப்பட்ட சேர்த்து வைக்கிறோம். கடைசியில் ஐஸ்வர்யம் எதுக்கு சேர்க்கப்படுதான்? பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமானது நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கு உண்டு. நான் கண்ட ஒரு கொடிய தீங்கு வேறொன்று உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரிக்கப்படுகிறதாம்.
ரொம்ப சேர்த்தாச்சுன்னா நமக்கு பயம்தான் வந்துடும். நிம்மதியாக தூக்கம் இருக்காது. நிம்மதியாக உட்காந்து என்ன செய்ய முடியாது, வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க முடியாது. எந்த நேரமும் பயம், எந்த நேரமும் பயம். எங்கே ஈடி வந்துடுதோ, ஏன்னா இப்போ ஈடி தானே அடிக்கடி வருது, எங்கே திடீர்னு ஈடி வருதோ, அமலாக்கத்துறை வருதோ, பயம். ஒன்று வைக்கிறதா அளவோடு இருந்தால், நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, அளவோடு வெற்று வளமோடு வாழணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் கூட விஷமாக தான் தெரியும். ஆசீர்வாதங்கிறது ஆண்டவர் கொடுக்கிறார். யாக்கோபுக்கு இருந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன குறைச்சல்? அப்பாவை ஏமாற்றி வாங்கினா கடைசியில் அனுபவிக்க முடியலை. அப்பா ஆசீர்வதிச்சார். ஏசா வந்து அழுதான், ஐயா எனக்கு வேற ஒரு ஆசீர்வாதமே இல்லையா அவன்கிட்ட அப்படின்னா. அவனை ஆசீர்வதிச்சார். ஆனால் அத்தனை ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டு ஓட முடிஞ்சா? கையில் என்ன கொண்டு போனார்? கொஞ்சம் போல எண்ணெய். அதை கூட எங்கே ஊற்றிட்டாரு? அந்த கல் மேலே ஊற்றிட்டு போயிட்டார். கடைசியில் அவருடைய நிலை என்ன? ஆதியாகமம் 28:11 பார்க்கிறோம். சூரியன் அஸ்தமிக்கிற போது அவன் ஒரு இடத்துல வந்து ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டான். ஏன்னா எவ்வளவு ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாலும், எனக்கு அன்பானுள்ளே, ஒரு நாள் நம்ம அதை திரும்பி பார்ப்போம், ஐயா எல்லாம் வீண். நம்ம அநேக நேரங்கள் அதை புரிஞ்சுக்கணுங்க. அந்த கல்லை தலைக்கு வச்சு படுக்கும்போது அவன் என்ன யோசிச்சிருப்பான்? எவ்வளவு பயத்தம் கூட காட்டி சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்குறனே, அவன்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கின அப்பாட்ட கண்ணு தெரியாத மாதிரி, ஐயோ அவர் கண்ணு தெரியாத வயசில் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கினனே, என்ன பிரயோஜனம்? போகும்போது ஒன்றும் இல்லை, வெறுங்கையா தான் போனான். நிரம்பின பிறகாது புத்தி வந்துச்சா? அப்பவும் கேட்குறான், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். இதுக்கு மேலே என்ன ஆசீர்வாதம் வேணும்? அதனால தான் யோபு சொன்னார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பினாலே என் ஆவியை காப்பாற்றினேன். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் உபதேசம், ஆசீர்வாதம் தான் உபதேசமாக இருக்குது. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் அதே சமயத்தில் ஆசீர்வாதம் நிரம்ப வந்தால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆசீர்வாதம் எதன் மேல் இருக்கிறது? நம்முடைய அர்ப்பணிப்பு எதன் மேல் இருக்கிறது? இதை ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, ஐயா வன ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து தங்களையே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள், பலவிதமான கண்ணிகளிலும் அகப்படுறாங்களாம். ஆசீர்வாதம் இருக்கிற லெவல் எது தெரியுமா? அன்றன்னைக்குள்ளதை அன்றன்னைக்கு கொடுக்கிறாரே. நீங்கள் கேட்பீங்க, அதுக்காக பிள்ளை குட்டிகளுக்கெல்லாம் வேணாமா? நிச்சயமாக ஒரு பழமொழி உண்டு, மரத்தை வச்சவர் என்ன செய்வார்? அது விட்டுருவாரா? இவைகளெல்லாம் தேவை என்று உன் பரமபிதா அறிந்திருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள் மறந்துடாமல் எனக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? எங்கள் சபை ஐஸ்வர்யவான்கள் சபை. எப்படின்னு கேட்பீங்க, எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை காணிக்க எண்ணுவாங்க. நான் உட்கார்ந்து இருக்கிற ஆள் தலையை எண்ணுவோம். ஏன் தெரியுமா? யாருக்காவது சாப்பாடு இல்லாமல் போயிடக்கூடாதே, யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செய்யாமல் அனுப்பிடக்கூடாதே. 2 கண்ணும் தெரியாதவங்க, இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் 2 சபை, மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று வைத்திருக்கிறோம். நீங்களும் வரலாம், வந்து பார்க்கலாம். கர்த்தர் ஏவினா இதற்கென்று நீங்களும் தாங்கலாம். ஆனால் சொல்லுவேன், கட்டாயம் கிடையாது. யாரையும் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்கன்னு நான் சொல்கிறதில்லை, சொல்ல போகிறதும் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, உனக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே இருக்கு. அது உங்கள் கையில் விட்டுறேன். நீங்கள் தாராளமாக கர்த்தர் ஏவினார். நீங்கள் கேட்பீங்க, எப்படி பிரதர் உதவுறது? ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், ஒரு நாள் பார்வையற்ற மக்கள் சபைக்கு வரும்போது அவங்கள ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வரோமே. ஏன்னா பார்வையில்லாதவங்க வேன் வாடகைக்கு வச்சு தான் கூப்பிட்டு வரோம். ஒரு வாரத்துக்கே 4000 ரூபா வந்துடுது, கூப்பிட்டு வரதுக்கு உதவலாம். எல்லாம் ஒரு மாதத்துக்கு ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன், அந்த ஞானம் உள்ளவங்களா நீங்கள் தாங்கலாம்.
வருகிறவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து, ஆவிக்குரிய உணவை கொடுத்தாலும் சரீரத்துக்குரிய உணவு கொடுக்காட்டா அந்த கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனுஷன் என்ன செய்யாது, ரட்சிக்காது. அதனால் ஒரு நாள் தாங்கலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம், பார்வையற்றோருக்கு என்று கண்ணாக உதவுகிற ஊன்றுகோலுக்கு உதவலாம். யாக்கோபு போல வெறும் கையும் கோலுமா தைரியமாக அந்த ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தர் இன்றைக்கு நடத்தி வருகிறார். இந்த பார்வையற்ற மக்களுக்கு உதவுகிற ஊன்றுகோலை கொடுக்கலாம், கண்ணை கொடுக்க முடியாது. எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இந்த 2 நம்பர் இங்கே வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பேலாம். இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, ஐயா எங்களுக்கு பில்லு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நாங்களும் செய்வோம் ஐயா அப்படின்னீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம பில்லு வேண்டியதில்லை, அவர் கணக்கில் வச்சுருப்பார் எல்லா கணக்கையும். அங்கே வரைக்கும் உங்கள் கணக்கு பூரா. ஆனாலும் உலக பிரகாரமாக நம்ம கமிக்க வேண்டிய ஒன்று உண்டு. ஆகையினால அதற்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா 8438852500 இந்த நம்பர் அடித்து பாருங்கள். இதில் உங்களுக்கு பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு கிடைக்கும். இதிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் உதவி பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சொன்னால் உங்களுக்கு அந்த ரிசிப்டை அனுப்பி வைப்போம். உங்கள் விலாசத்தையும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அனுப்பி வைப்போம். நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே ஆசீர்வாதம் என்றால் என்ன சுவாமி? நீர் எங்களை உயிரோடு வைத்திருப்பதே ஆசீர்வாதம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து எங்கள் காதுகள் கேட்பது ஆசீர்வாதம், எங்கள் கண்கள் பார்ப்பது ஆசீர்வாதம், எங்களுடைய கைகால்கள் செயல்படுவது பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதை அறியாமல் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று நிற்கிறோமே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா. உம்மை நம்பி வந்த ஒருவரை கூட நீர் கைவிடுகிறவர் அல்ல. இந்த தொலைக்காட்சி முன்னாடி வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வியாதியோடு, பலவிதமான பிரச்சனைகளோடு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிதாக கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்கிற அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாமல் பிள்ளைகளை வச்சுக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற தகப்பன் தாய்க்காய் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகளாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய தேவைகளையும், இவைகளெல்லாம் தேவை என்று அறிந்த தேவன் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.